வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட் அசோகா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். 1/4 கப்பில் பாதி அளவு பாசிப்பருப்பை வாணலியில் சேர்த்து மிதமான தீயில் கைவிடாமல் வறுத்து இது மாதிரி சிவப்பாக வறுப்பட்டதும் நல்லா ஆற விட்டுக்கோங்க. வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் வேக வச்சுட்டு நல்லா மசிச்சிட்டும் இந்த ரெசிப்பியில் சேர்த்துக்கலாம். நான் ஆனால் குயிக்காக செய்கிறதுக்காக மாவை அரைச்சி செய்கிறேன். பாசிப்பருப்பை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி சலித்து எடுத்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு மாவு கிடைக்கும். 1 கப் கோதுமை மாவு, 2½ கப் ஜீனி, 1/4 கப் வறுத்த பாசிப்பருப்பு மாவு, 3/4 கப் நெய், 10 முந்திரி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, டொமேட்டோ ரெட் ஃபுட் கலர் தேவையான அளவு. உங்களுக்கு விருப்பம்னா பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்து வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் தண்ணி சேர்த்து ஒரு அடுப்பில் சுட வச்சுக்கோங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு கனமான வாணலியில் எடுத்து வச்சுருக்க நெய்லேருந்து 1/2 கப் மட்டும் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்து மிதமான தீயில் விடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு பெசர்னாப்பில் வரும். கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கு அப்புறம் போல் மாவோட கலர் லைட் ப்ரௌன் ஆகி நல்ல வாசனை வரும். மாவும் இது போல் நீர் தாப்பில் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பைத்த மாவை சேர்த்து நல்லா கலந்துட்டு இன்னொரு அடுப்பில் கொதிக்க வச்சுருக்க தண்ணியை பொறுமையாக சேர்த்துக்கிட்டு இன்னொரு கையால் வேகமாக கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். வெந்நீர் சேர்க்கும்போது மாவு பொங்கி வெளியிலலாம் தெறிக்கும். அதனால் பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க. 1 நிமிஷத்துலேயே இது மாதிரி திரண்டாப்பில் வந்துடும். எடுத்து வச்சுருக்க ஜீனியில் பாதி அளவு சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டு கொஞ்சம் நீர் தாப்பில் வந்ததுக்கப்புறம் மீதி ஜீனி எல்லாத்தையும் சேர்த்து ஃபுட் கலர் சேர்த்து கைவிடாமல் இது மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ஹல்வா நல்லா பளபளப்பாக இது மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வந்துடும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு ஏலக்காய் பொடி சேர்த்து மீதி இருக்க 1/4 கப் நெய்யில் முந்திரியை வறுத்து சேர்த்து கலந்தீங்கன்னா டேஸ்டான அசோகா அல்வா ரெடி. சூடு ஆற ஆற இந்த ஹல்வா இன்னும் இறுகி வரும். இந்த ஹல்வாவை 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.